வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைலில் கேமரா ஓப்பன் பண்ணும்போது கேமரா எரர் அப்படின்னு ஒரு பாப்பப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், பிளாக்கர் வெப்சைட் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் மிஸ் பண்ணுற ஒவ்வொரு தகவலையும் இதில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். பாப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி கேமரா எரர் வரும்போது நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து டோட்டல் ஆப்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா சில மொபைல் வந்து அப்ளிகேஷன் கூட இருக்கலாம். இது வந்து ஆப்ஸ் மேனேஜ் ஆப்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் இதில் ஷோ ஆகும். இதில் ஷோ ஆகும்போது இதில் வந்து கேமரா அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து கேமராங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆப் பெர்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது மேலே ஃபஸ்ட்டு கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆனில் இருந்துச்சுன்னா ஒரு டைம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் டிஃபால்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணும்போது சில சமயம் செலக்ட் ஆகும். அப்படி ஆகலைன்னா வேண்டாம், விட்டுருங்க. கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கீழே கார்னரில் கிளியர் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஆல் டேட்டா அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் கேமராவை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி சில பர்மிஷன் இருக்கும். பர்மிஷன் மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஓகே கேட்டுச்சுன்னா ஓகே கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கேமரா எரர் அப்படிங்க தான் வருது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு செட்டிங்ஸோட சீக்ரெட் கோடு நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்கள் டைல் பேடை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் டைல் பேடில் வந்து *##*#64845 இதை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செட்டிங்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆட்டோமேட்டிக் டெஸ்ட்டு, அடுத்தது சிங்கிள் ஐட்டம் டெஸ்ட்டுன்னு இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற மைக்கு, ஸ்பீக்கரு, ப்ளூடூத்து, ஜிபிஎஸ்ஸு, வைஃபை, கேமரா, ஹெட் ஜாக்கெட்டு, அதாவது ஹெட்ஃபோன் மாட்டுற அந்த 3.5 ஜாக் பின்னு, அந்த ஜாக்கெட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டும். எதில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபெயில்டுன்னு வரும். இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் டெஸ்ட் கொடுக்க மாட்டோம். கொடுத்தீங்கன்னா டைம் ஆகும். அதனால் சிங்கிள் ஐட்டம் டெஸ்ட் நம்ம கேமரா மட்டும் ஆகும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து கேமரா எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இதோ இருக்குது கேமரா. நான் கேமரா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா சக்ஸஸ்ன்னு தான் இருக்குது. ரியர் கேமரா மட்டும்தான் ஃபெயில்டுன்னு வருது. இப்போது ஃப்ரண்ட் கேமரா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா இப்போ ஓப்பன் ஆகுது. பேக்கில் வந்துட்டு அடுத்ததான் ரியர் கேமராவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரியர் கேமரா வந்து ஓப்பன் ஆகலை. ஓகே, கேமரா எரர் தான் வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கேமரா சக்ஸஸ்ன்னு காட்டுது, ஒரு கேமரா வந்து ஃபெயில்டுன்னு அதுவே காட்டிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் கேமரா நல்லா இருக்குதா இல்லை அது எதுவும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இதில் செக் பண்ணிடலாம். இதை ஒரு முறை நீங்கள் டச் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா இங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டுலேயே சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் சம்டைம்ஸ் இதை தான் அவங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. இதிலே கேமரா ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே அவங்கள்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஆனால் சர்வீஸ் சார்ஜ் அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால் இது வந்து சாதாரண பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.